எந்த நோக்கத்தையும் உள்ள வச்சுட்டு நாங்க இந்த படத்தை எடுக்கல. சோ நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்கள மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா அவர்கள் போட்டிருக்க இந்த போஸ்ட் தான் சோஷியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். நடிகை நயன்தாரா 75வது திரைப்படமான அன்னபூர்ணி படம் இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா வெடிச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகை நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு இருக்காங்க. அது என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். அன்னபூர்ணி திரைப்படம் கடந்த சில நாட்களாவே பேசு பொருளா மாறி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சுய விருப்பத்தோட தான் இந்த அறிக்கையை வெளியிடுறேன்னு சொல்லிருக்காங்க. அன்னபூர்ணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்தோட மட்டும் நாங்க எடுக்கல. ஒரு நல்ல கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு முயற்சியாவே பார்த்தோம். மன உறுதியோடு போராடினோம் அப்படின்னா எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கறத தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணி வாயிலா ஒரு நேர்மையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்க எங்களை அறியாம சிலரோட மனசுகளை புண்படுத்திட்டோம் அப்படிங்கறத நாங்க இன்னைக்கு உணர்ந்துட்டோம். ஆனா எங்களுக்கு ஒரு மன வருத்தமும் இருக்கு. ஓடிடில இருந்து எங்க படத்தை நீக்கப்பட்டது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நாங்க யார் மனசையாவது துன்புறுத்திருந்தா இல்ல கஷ்டப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்க குழுவுக்கு இந்த எண்ணம் சுத்தமாவே இல்ல. கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்றது என்னோட வழக்கமா இருந்துட்டு இருந்தது. சோ அப்படி இருக்க நான் எப்படி உள்நோக்கத்தோட இந்த படத்துல நடிச்சிருப்பேன். அதையும் மீறி உங்கள் உணவுகளை ஏதாவது ஒரு வகையில நான் புண்படுத்திருந்தா அது எல்லாத்துக்குமே நான் மனசு வருந்தி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னபூர்ணி படத்தை உண்மையான நோக்கமும் ஊக்கமும் உத்வேகமும் அழிப்பது தானே தவிர்த்து யார் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த படத்தை நாங்க எடுக்கல. உங்க எல்லாருக்குமே தெரியும் 20 வருஷமா திரைப்பயணத்துல இருந்துட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களோ இல்ல ஒரு தப்பான விஷயத்த பரப்புறதோ மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறதோ நான் என்னைக்குமே எடுத்துக்கிட்டதே இல்ல. இந்த படம் மூலியமா ஒரு தவறுதலான ஒரு விஷயம் வெளியில புரிதலா ஏற்பட்டுருச்சு. எனக்கு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய், சத்யராஜ், KS ரவிக்குமார் இவங்க எல்லாருமே நடிச்ச படம் தான் அன்னபூர்ணி படம். டிசம்பர் 1ஆம் தேதி இது வெளியானது. நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அறிமுக இயக்குனரான நிலேஷ் கிருஷ்ணா அவங்க தான் இதை டைரக்ட் பண்ணிருந்தாங்க. இந்த படம் சமீபத்துல நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை கிளம்பி இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஹீரோ கதாபாத்திரத்துல நடிச்சிருந்திருப்பாரு. இதுல கதாநாயகி இறைச்சி சாப்பிடுறதும் அது மட்டும் இல்லாம ராமர் இறைச்சி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்ற ஒரு சில டயலாக் தான் இப்ப சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்துவான இவங்க நமாஸ் பண்றது கூட சில விஷயங்கள் இந்த இடத்துக்குள்ள சர்ச்சையை கிளப்பிந்திருக்கு. நிறைய பேரோட மனசை புண்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துல இருந்து இந்த விஷயத்தை எல்லாம் நீக்கினா மட்டும்தான் எகைன் இது திரை உலகத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இப்பயுமே தெரியல. அதனாலதான் நயன்தாரா அவர்கள் இந்த போஸ்டே போட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.